தமிழகத்தின் 36 இடங்களில் காலை முதலே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கருக்கு சொந்தமான குவாரியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தார்கள். அதில் 5 முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கே குவாரியில் எமது செய்தியாளர் விஜயகோபால் காத்திருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். விஜயகோபால், சொல்லுங்க. இப்போ நீங்க விஜயபாஸ்கருடைய குவாரியில இருக்கீங்க. அங்க 5 முக்கிய ஆவணங்கள் சிக்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது என்ன மாதிரியான ஆவணங்கள் குறித்த தகவல் ஏதாவது வருமான வரித்துறையினர் சொல்லியிருக்காங்களா? வருமான வரித்துறையினர் பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் 36 இடங்களில் ஒரு தீவிரமான ஒரு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உடைய வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான கல்குவாரி ஆகியவற்றில் திருச்சி மண்டலத்துக்கு உட்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்பொழுது தீவிரமாக சோதனை நடத்தி வருகின்றனர். இவர்கள் குறிப்பாக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய இந்த மண்டலங்களை சேர்ந்த அதிகாரிகள் இங்கு சோதனை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது நாம் நின்று கொண்டிருப்பது அவருக்கு சொந்தமான திருவேங்கை வாசல் பகுதியில் உள்ள கல்குவாரி. இந்த கல்குவாரிக்கு காலை 6:10 மணிக்கு வந்த அதிகாரிகள் தொடர்ச்சியாக இங்கு ஒரு விரிவான சோதனையானது நடத்தி வருகின்றனர். அவர்கள் வரும்பொழுது இங்கு உள்ளவருடைய உரிய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதையடுத்து மத்திய ராணுவ படையினர் சிஆர்பிஎஃப் போலீஸ் அழைத்து தற்பொழுது அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக காலை 6:10 மணி முதல் தற்போது வரை இந்த சோதனையானது தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது. இந்த சோதனையின் பொழுது ஒரு முக்கியமான சில ஆவணங்கள் ஒரு 5 ஆவணங்கள் சிக்கியதாக வருவாய்த்துறை வட்டாரங்கள், திருச்சி மண்டல வருவாய்த்துறை வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த ஆவணங்களை பொறுத்தவரை மிக முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடம் செய்யப்பட்டதற்கான சில ஆவணங்களை கைப்பற்றதன் அடிப்படையில் தான் தற்பொழுது தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறையினர் தற்பொழுது இந்த சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் கிடைத்த சில ஆவணங்கள் இங்கு கல்குவாரியில் உள்ள அலுவலகத்தில் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதை தற்பொழுது கைப்பற்றி அதன் தொடர்ச்சியாக உள்ள மற்ற தகவல்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்பொழுது சேகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சோதனையானது மேலும் இழுப்பூரில் உள்ள விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் திருமயம் அருகே உள்ள நற்சாந்துப்பட்டியில் உள்ள அவரது டிரைவர் அப்துல்லா என்பவரின் வீடு ஆகிய இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. தற்பொழுது அவர் டிரைவரிடம் எந்த ஒரு வீட்டில் எதுவும் சிக்கவில்லை. ஆனால் இழுப்பூரில் தொடர்ச்சியாக இந்த சோதனை நடந்து வருகின்றது. இந்த குவாரியிலும் தொடர்ச்சியாக சோதனை நடந்து வருகின்றது. இதன் அடிப்படையில் இந்த குவாரியை பொறுத்தவரை இன்னும் சில முக்கியமான ஆவணங்கள் சிக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் பணமோ நகையோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இதுவரை சிக்கவில்லை என்பதே தற்போது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்.